மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோவத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோரும் மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இந்த 7 சனி மூலியமா நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள் மட்டுமே கடந்த காலகட்டத்தில் அதிகமா சந்திச்சிருப்பீங்க. மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சரியாயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இது நாள் வரைக்கும் கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான், புதன் பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாட்கள்ல இருந்து இந்த ஒரு 50 நாட்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்க உங்களுக்கு வந்து பெண் பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு பெண்கள் செட் ஆகாம இருந்திருப்பாங்க. வரன் அப்படிங்கிறது இப்ப பார்த்தீங்கன்னா இந்த 50 நாட்களுக்குள்ள நிச்சயமா ஏதாவது ஒரு பெண் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு திருமணத்திற்கு ஏற்ற மாதிரி அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாம காதலி
வெளிப்படுத்தும் போது உங்கள் காதல் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது. குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு தைரியம் ஏற்பட்டு காதலியை நீங்கள் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு அற்புத விஷயங்கள் எல்லாம் இந்த 50 நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் சனியுடைய வக்கிர பயிற்சி, குருவுடைய வக்கிர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுமாக கிடைக்க போகிறதால மற்ற ஆண்டுகளை விட இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. இதில் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை சிதைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாம் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து மைனஸாக செயல்படாட்டார். இப்போ தற்போது ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு. சனி பகவான் மூலம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026 தாங்க அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக கிடைக்க போகுது. இதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிக்குமே பொது பலனாக பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி சொன்னீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ ராகு கேது பயிற்சியா, அவ்வளவு அந்த அளவுக்கு அந்த ராகு கேதை பார்த்து எல்லாம் பயப்படுறீங்க. எதுவுமே நல்லதா நடக்காதா, எல்லாமே கெட்டது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து போன வருடத்தில் 7.5 தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். கொஞ்சம் நெகட்டிவாகவே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கலந்து வந்திருக்கும். ஆனால் இப்போ 2026 முழுவதும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். கேது பகவான் இதன் மூலம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, MA முடிச்சு, BA முடிச்சு, MBA முடிச்சு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு IT ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 4 வருடம் ட்ரை பண்ணி 5-6 வருஷமாக ட்ரை பண்ணுற சாமி வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த 2026 நீங்கள் அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உறுதியாக இருக்குங்க. ஒரு IT ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் இல்லை, உங்கள் கூட நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. அவர்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைத்திருக்கும்.
ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி இன்னி வரைக்கும் இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லைங்க, சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் அப்படின்னு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த 2026 திருமண தடைகள் அப்படிங்கிறது விரைவில் நீங்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 காவலுக்கு உகந்த ஆண்டாகவே மகர ராசிக்கு பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். உங்களுக்கு 2வது திருமணம் பண்ணுறங்க விரைவில் ஏற்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலர் படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க திடீர்னு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா 7 லட்சம் கடன் இருக்கு, 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக மிக சிரமப்பட்டவங்க நீங்க. இந்த 2026 முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு இருக்கும். உங்களை எதிர்த்து அவங்க எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு எடுத்தவங்க எல்லாருமே எப்பொழுதும் உங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. நிறைய நபர்கள் எதிர்க்க சாதகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் முறியடிப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்ற காலமாகவே அமைய போகுதுங்க. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.